பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு அருமையானவர்களே, ஒரு நல்ல ஒரு தலைப்பு. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தரும் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். என்ன ஒரு அழகா பாருங்க. ஆண்டவர் அவருடைய உறவை எப்படி இணைக்கிறார். ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு உறவு. நல்ல அழகான ஒரு வார்த்தை. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு எப்படி இறங்குகிறாராம், எப்படி தயவு பாராட்டுகிறாராம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல. நீங்க உபாக புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 31 ஒரு பிள்ளை, ஒரு மனுஷன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமக்கிறது போல. பொதுவாக அப்பா என்பது எப்படின்னா, நிறைய பிள்ளைகளுக்கு அப்பாவுடைய அன்பு தெரியல, அப்பாவுடைய தியாகம் தெரியல, அப்பாவுடைய உழைப்பு தெரியல. அப்பாவுடைய அன்பு எப்படி இருக்கணும், கோபமா தெரியும், ஒரு மாதிரி கடக்கா தெரியும். ஆனா அந்த தகப்பன் தன் பிள்ளைக்காக எதையாய் செய்து துடிக்கிறார். நிறைய தகப்பனுடைய தியாகம் தான் அநேக பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு மகிழ்ச்சி. எத்தனையோ ஏழை கூலி தொழிலாளி பிள்ளைகள் எல்லாம் தன் பிள்ளைகளுக்கு 2 லட்சம் மதிப்புள்ள பைக்கில் வாங்கி தந்து பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் அந்த தகப்பன் தன் பிள்ளை மேல் வைத்திருக்கிற இரக்கம் தான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே மகிழ்ச்சி. இதே போலதான் ஆண்டவர் சொல்றார், தமக்கு பயந்தவர்களுக்கு ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல. நீங்க லூக்கால படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த தகப்பன் உறவுல இறைவனோடு ஒப்பிடும் போது அவர் சொல்றாரு, உங்க பிள்ளைகளுக்கு மீனை கேட்டா பாம்பு கொடுப்பியா, அப்பத்தை கேட்டா கல்லு கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாக என்னிடத்தில் கேட்கும் போது நான் அதிக நன்மையானதை தருவது நிச்சயம் அல்லவா. அதே மக்களே, பூமிக்குரிய தகப்பன் பொல்லாத தகப்பன் சொல்கிறார். அப்படி பொல்லாத தகப்பனுக்கு அவன் தன் பிள்ளைக்கு இறங்கும் போது பரம தகப்பனாகிய நம்மை சிருஷ்டி கட்ட சொல்கிறார், நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மக்களை கலகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள் என விசாரிக்கார்கள். ஒருவேளை பூமிக்குரிய தகப்பன் இல்லாமல் இருக்கலாம். சங்கீதம் 27:10 சொல்கிறார், உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் கர்த்தருடைய சேர்த்துக் கொள்வார். கர்த்தருடைய சேர்த்துக்குவார். இப்போது இருக்கிற நிலைமையை மாற்றுவார். ஒருவேளை இவர்களிலேயே அவர்களிலேயே பரம தகப்பன் அவர் உனக்காக எனக்காக காத்திருக்கிறார். உன்னை சுமப்பதற்கு கழுகு தன் குஞ்சுகளை சிறகிகளை சுமக்கிறது போல தகப்பன் தான் தோளின் மேலே சுமப்பதற்கு அவர் காத்திருக்கிறார். தேவ மகளே, நீ நானும் அந்த அற்பத்தை பெற வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தகப்பனுடைய அன்பை. நிறைய பேர் அப்பாவுடைய அருமை தெரியாது. அப்பா மரித்த பிறகோ, அப்பா இல்லாத போதோ, அப்பா நோய்வாய்ப்பட்ட போதுதான் சில பிள்ளைகளுக்கு அப்பாவுடைய அருமை தெரியும். சில பிள்ளைகளுக்கு அப்பா இருந்தும் அப்பா பத்திய ஒரு அக்கறையோ அன்பு இருக்காது. அப்பா ஒரு எதிரி போல என்னை திட்டுறாரு. ஆனால் ஏன் திட்டுகிறார்? நான் இந்த தகப்பனுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. என் சுபாவத்தை மாற்றிக்கொள்ள, குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்காகத்தான் உழைக்கிறேன், எனக்காகத்தான் இரவு பகலும் ஒரு கஷ்டப்படுகிற எந்த பிள்ளை உணர்கிறதோ அந்த பிள்ளை ஒரு நாள் தகப்பனாய் வருகிற போது அவர் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் இளைப்பாறும் மகிழும். அதனால்தான் அவன் தகப்பன் தாய் வயது சென்றாலும் போது அவங்களை அசட்டை பண்ணாது. நீதிமொழி சொல்லுது 15:5 சொல்கிறது, மூட புத்திரனை பெறுவனுக்கு நிம்மதியே கிடையாது. நீங்க பாருங்க, அந்த நீதிமொழிகள் 15:5 மூடன் தன் தகப்பன் புத்தி என்ன பண்றானா, அலட்சியம் பண்ணுகிறான். இங்கே நிறைய பிள்ளைகளுடைய மரணம், இழப்பு, சிறையில் இருப்பது, ஆகாத சிநேகம். காரணம் தகப்பனுடைய அந்த ஆலோசனை, தகப்பனுடைய புத்தியை அவர்கள் கேட்பதில்லை. அதனால்தான் ஆண்டவர் ஒரு தகப்பனுக்கு ஒப்பாக தன்னை ஒப்படுகிறார். எப்படி தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறார்களோ அதுபோல நான் இறங்குவேன். தேவ மக்களே, உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புத அதிசயத்தை செய்ய வேண்டும் என்றால் பூமிக்குரிய தகப்பனுக்கு எந்த அளவுக்கு கனப்படுத்துகிறாய், மதிக்கிறாய், மரியாதை கொடுக்கிறாயோ அது பரம தகப்பனுக்கு ஒப்பாக இருக்கிறது. அதுதான் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. அதுவும் ஆயுஷ் நாட்கள் நீடித்திருக்கும். இந்த பூமியிலே உடைய ஆசீர்வாதம் சுகித்திருக்கும். அப்ப தகப்பன் தாயுடைய உறவு ஈசாக்கு, அங்கே ஆபிரகாமுடைய உறவு, சவுல், ஜோனாத்தான், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாக்கோபு, அங்கே ஈசாக்கு, இவங்கெல்லாம் அந்த தகப்பன் அந்த பில்டிங் அந்த உறவுல செமையா இருக்கும். ஒவ்வொரு இடத்துல ஜோனாத்தான் எப்பவுமே என்ன பண்ணுவான், அப்பா பிச்சை கேட்பான். சவுளுடைய ஆசை எப்பவுமே என் பிள்ளை அடுத்த ராஜா தாவீது வரக்கூட நினைச்சான். அப்போ ஒரு நல்ல தகப்பன் புத்தி எந்த பிள்ளை கேட்குதோ அந்த பிள்ளை கண்டிப்பா ஆசை. ஒருவேளை நம்ம பேட் பேரண்ட் இருக்கிறாங்க, தப்பான அப்பா இருக்காங்க, ஆனா அப்பா என்றாலே அது அன்பின் உச்சம். அதனுடைய சோகத்தையும் துக்கத்தையும் கண்ணீரையும் தனக்கே மறைத்துக் கொள்ளுகிற ஒரு அதை போலதான் தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி இறங்குகிறாரோ
அதுபோல ஆண்டவரும் தமக்கு பயந்து இறங்குகிறார். அதுல நம்முடைய அப்பா இயேசுவா இருந்தால் நம்ம சிட்சிப்பார். நம்ம தவறு செய்யும்போது, நம்ம அவர் சொல்லுக்கு மீறி போகும்போது அவர் சிட்சிப்பார். நீதிமொழிகளை 3ஆம் அதிகாரத்தில் நீங்க படிக்கும் போது 12வது சொல்லுது, தகப்பன் சிட்சிக்கிற தகப்பன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் தமக்கு பயந்து சிட்சிக்கிறார். நீங்க ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தப்பு செய்யும் போது, தவறான வழியில போகும்போது கீழ்ப்படியாக சிட்சிப்பார், தண்டிப்பார். அதே போல நீங்க எபிரேயர் நீங்க 12ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தா அங்கேயும் எழுத சொல்லியார தகப்பன் சிட்சிக்காத புத்திரன் உண்டோ. அப்போ நம்முடைய பரம தகப்பன் நம் தவறு செய்யும் போது, மீறல் அடையும் போது, கீழ்ப்படியாகும் போது சிட்சிப்பார். உங்க தகப்பனுடைய சிட்சிக்கவில்லை என்றால் நம்ம பிறருக்கு சஞ்சலம் உண்டாக்குற பிள்ளையாய், கெட்ட பிள்ளையாய், சாப பிள்ளையாய். ஒரு அப்பா அம்மா திட்டுறாங்க, நிறைய பிள்ளைகள் அப்பா அம்மா இன்னைக்கு பேசுங்க, அவங்களோட மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை ஒரு உதாசீனப்படுத்திருக்கலாம், அவரை அலட்சியம் பண்ணலாம். அதுதான் நீதிமொழிகள் 15:5 வாசிக்கிறோம். என்னவா, அங்கே தன் தகப்பனுடைய புத்தியை அலட்சியம் பண்ணுகிறார். அது கீழே ஒரு வசனம் படிச்சுன்னா 23, 24 படிச்சுன்னா, நீதிமானுடைய தகப்பன் மிகவும் கழிவுறுவான். ஒரு நீதிமானுடைய தகப்பன் கழிவுறு. நீ நீதிமானாய், உத்தமனாய், யோகியஸ்தனாய் வாழ்ந்தா தகப்பன் கழி கூறுவா. இதே போல சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை கை கொள்கிற நீ அவர் நீதிமானாய் வாழும்போது பரம தகப்பனும் கழி கூறுவார். தேவ மக்களே, இந்த வார்த்தைப்படி கர்த்தர் யார் அவருக்கு பயப்படுகிறார்களோ அவர் ஏறுகிறார். ஏசப்பா இருக்கார், அவர் பரம தகப்பன், அவர் பார்க்கிறார். ஒரு வீட்டில் அப்பா இருந்தா நம்ம எப்படி அடக்க ஒழுக்கமா வாழுமோ, அதே போல என்னை தேவன் காணுகிற அந்த பயமும் அச்சமும் யாருக்கு இருக்குதோ கர்த்தர் அவர் இறங்குவார் என்றால் அவங்க விருப்பத்தின்படியெல்லாம் செய்வார். மக்களே, நீ கர்த்தருக்கு பயப்படுங்க. அவர் சிற்றையை அற்பமாய் எண்ணாதீர்கள். அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதீர்கள். அவர் எல்லாம் நன்மைக்காகவே நம் வாழ்க்கையை செய்வார். இந்த வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் உங்களை ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவாராங்க. God bless you.